அவர் சகல ஜாதி குலம் கோத்திரம் பாஷைக்காரர்கள் மத்தியிலிருந்து தமக்கென்று ஒரு கூட்ட ஜனத்தை தம்முடைய இரத்தத்தினால் மீட்டு கொண்டு அவர்களை சேர்த்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் நாம் எல்லாம் ஒன்றாய் கூடுவோம், ஜனத்திரளாய் கூடுவோம், ஒருவனும் எண்ணக்கூடாத அளவுக்கு அவ்வளவு பெரிய ஜனத்திரள் இருக்கும் என்று வேதவசனம் சொல்லுது. அதில் நீங்கள் ஒரு மெம்பர். யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், தழும்புகளால் சுகமே. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, வார்த்தையால் உருவாகினே. யெகோவா பரிசுத்த உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம் என் சமாதான தந்தி என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், இயேசுவே நீரே என் ஆத்ம நேச, என் மேலே எவ்வளவு அன்பு கொண்டி எம்மையே மீட்க. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போதும், நீ மாத்திரம் போதும். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் வாசிக்க ஆரம்பிக்கிறேன். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்காற்படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். இங்கே எப்படி இருக்கிறாங்க ஜனங்க, கிறிஸ்தவ ஜனங்கன்னா, ஒருவேளை சுகத்தை பற்றி பேசினா உடனே கேட்குறாங்க, அல்லது வேறு ஏதாவது தேவ ஆசீர்வாதங்களை பற்றி பேசினா உடனே கேட்பாங்க, அட்டென்ஷன் கிடைக்கும் டக்குன்னு. ஆனால் தேவனுடைய அன்பை பற்றி பேசுகிறோன்னா
அட்டென்ஷன் உடனே கிடைக்கிறது கஷ்டம். ஏன் என்று சொன்னால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அன்பை பற்றி எனக்கு தெரியும், கர்த்தர் அன்பாக இருக்கிறார், தேவன் அன்பாக இருக்கிறார், கர்த்தருடைய அன்பு என்னன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும், அதை பற்றி அறிஞ்சிக்கிறதுக்கு என்ன இருக்குது, அதை பற்றி நான் இப்போ அறிஞ்சு என்ன பண்ண போகிறேன், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் ஜனங்கள் மத்தியில் இருக்கிறது. ஜனங்கள்னால் நான் சொல்கிறது கிறிஸ்தவர்கள் மத்தியில். நமக்கு தெரியாததா, இதை பற்றி இன்னும் தெரிய வேண்டியது இருக்குது, இது என்ன ஆழமாக போக வேண்டியது இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே விசுவாசிகளுக்காக விண்ணப்பிக்கிறார். எபேசியர் ரொம்ப அருமையான ஒரு புஸ்தகம். அதை ஒவ்வொரு வசனமாக கடந்த 6 வருஷங்களாக போதித்து வருகிறேன். இங்கே செவ்வாய்க்கிழமை இரவுகளில் இங்கே வர முடியாதவங்க வாங்கியாவது கேட்கணும், ஏன்னா அதெல்லாம் மிஸ் பண்ணுவீங்க. இல்லைனா இங்கே கோயிலுக்கு வந்துக்கிட்டே சும்மா ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்துட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் மிஸ் ஆகிடும். ஒவ்வொரு வசனமாக 6 வருஷம் போயிச்சிட்ருக்கோம், சும்மா இல்லை. ஏராளமான விஷயங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. அதில் பவுல் அப்போஸ்தலன் ஜெபங்கள் இந்த நிருபத்தில் இருக்கிறது. முதல் அதிகாரத்தில் ஒரு ஜெபம் இருக்குது. 15ஆம் வசனத்திலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஜெபம், எடுத்துக்காட்டான ஒரு ஜெபம். ஜெபம் பண்ண கற்றுக்கணுமா, அந்த ஜெபம் தான் மாதிரி நமக்கு. அதுதான் உண்மையான புதிய ஏற்பாட்டு ஜெபம்னா அதுதான். புதிய ஏற்பாட்டு விசுவாசி, ஒரு ஊழியக்காரன் விசுவாசி, இந்த புதிய ஏற்பாட்டில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அத்தனை காரியங்களும் மனதில் வைத்து எப்படி ஜெபம் பண்ணுறது அப்படின்றதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. மீதியெல்லாம் புதிய ஏற்பாட்டு ஜெபம் இல்லை. இது புதிய ஏற்பாட்டு ஜனங்கள், மீட்கப்பட்ட ஜனங்கள், மீட்பின் ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள் எப்படி ஜெபிக்க வேணுங்கிறதுக்கு ரொம்ப எடுத்துக்காட்டான ஒரு ஜெபம். ரொம்ப அதை மாதிரி ஒரு சாம்பிள் எங்கேயும் கிடையாது. அப்போ அதை போல் இன்னொரு ஜெபத்தை பண்ணுறார். 3ஆம் அதிகாரத்தில் நடுவில் ஒரு ஜெபத்தை பண்ணுறார். அவர் என்ன ஜெபம் பண்ணுறாருன்றத அப்படியே வெளியே வருது பாருங்கள். அவர் கடிதம் எழுதும்போது என்னத்துக்காக உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன்றது எழுதுகிறார். வித்தியாசமான ஜெபமாக இருக்குது. நாம் எப்படி ஜெபம் பண்ணுறோமா, என்ன ஜெபம் பண்ணுறாரு, அதாவது இவர்கள் ஆவியினாலே உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்படணும், கிறிஸ்துவருடைய உள்ளங்களில் வாசமாக இருந்து அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாக இருக்க வேணும். அப்புறம் சொல்கிறாரு, சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக வேண்டும். அப்படி ஆகி தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிரப்பப்படவும் தேவன் அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று ஜெபம் பண்ணுறார். அவருடைய ஜெபத்தில் முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, இந்த தேவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள. அறிவு கெட்டாத அன்புன்னு சொல்லிட்டு அதை அறிந்து கொள்ளணும்னு வேறு சொல்கிறார். அறிவு கெட்டாததை எப்படி அறிந்து கொள்வது? ஹவு டு நோ த அன்நோவபிள். அறிவுக்கு எட்டவே முடியாதுன்றார், அந்த அளவுக்கு இருக்குதுன்றார் ஆண்டவருடைய அன்பு. அப்போ அதை எப்படி அறிந்து கொள்வது? அறிவு கெட்டாதுங்கிறதுனால அதை கவனிக்காமல் விட்டுறது கிடையாது. அறிவு கட்டாத அன்புனா அந்த அன்பை பற்றி ஏராளமாக இருக்கிறது. சொல்லப்போனால் ஒரு ஜென்மம் பத்தாது. நான் 30 வருஷமாக இங்கே பிரசங்கம் பண்ணிட்டுருக்கேன். இங்கே மட்டும் என் வாழ்நாளில் 40 வருஷமாக பிரசங்கம் பண்ணிட்டுருக்கேன். என்னை பார்த்தா அவ்வளோ வயசான மாதிரி தெரியல. நானே சொல்லிக்க வேண்டியதுதான், நீ யாரும் ஒத்துழைக்கிற மாதிரி தெரியல. 40 வருஷமாக பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இங்கேயே 30 வருஷத்துக்கு மேலே 30 வருஷம் முடித்தாச்சு. 2005 மே மாதம் 30 வருஷம் முடிச்சிருக்கிறேன். இங்கே பிரசங்கம் பண்ணியிருக்கேன். இன்னொரு 30 வருஷம் பிரசங்கம் பண்ணால் கூட இந்த அன்பை பற்றி பிரசங்கம் பண்ணி முடிக்க முடியாது. ஏனென்றால் அவ்வளவு ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. அறிவு கட்டாத அந்த அன்புனா அதுதான் அர்த்தம். அறிவு கட்டாத அன்புனா இது ஏராளமாக இருக்குது, நிறைய இருக்குது. A love that passeth all understanding அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்குது. இந்த புத்தி, இந்த அறிவு இதுக்கு இது அதாவது ஒரு கடலை கொண்டாந்து ஒரு அண்டால் அடக்க முடிக்க போய் வச்சிருக்கிற மாதிரி. வீட்டில் அண்டா இருக்கு இல்லையா, அண்டா பெருசுன்னு நினைக்கிறோம், எவ்வளோ தண்ணி போடணுன்னு. ஆனால் கடலில் இருக்கிற தண்ணி கொண்டாந்து அண்டால் நம்ம நிரப்ப முடியாது, இது காணாமல் போயிடும், இது அதை முழுகிடும், அது கண்டெயின் பண்ண முடியாது. இது நல்ல கண்டெய்னர் கிடையாது. என்ன சொல்ல வர்றாரு, நம்முடைய மூளையும் நம்முடைய அறிவும் தேவனுடைய அன்பை, அதை குறித்த அறிவை முழுமையாய் பெற்று உள்ளடக்கக்கூடிய விதத்தில் அது அவ்வளோ பெரிய ஒரு மூளையோ அறிவோ இல்லை. அறிவு கட்டாத தேவ அன்பு என்கிறார். அறிவு கட்டாதுன்றதுனால கொஞ்சம் கூட இதை எட்டி கூட பார்க்கக்கூடாதுங்கிறது அல்ல.
அறிவு கட்டாத இந்த அன்பை எவ்வளவுக்கு அதிகமாக அறிந்து கொள்ள முடியுமோ நம்முடைய வாழ்நாளில் அவ்வளவுக்கு அதிகமாக அறிந்து கொள்வது அவசியம். ஏன்னா தேவன் எவ்வளவு நம்ம அன்பு கூறுகிறார் என்பதை நாம் அதில் ஆழமாக போயிட்டோம்னா, அதை ஆழமாக அறிந்து கொண்டால் விசுவாசம் சுலபமாக செயல்படும். சுகத்தை பற்றி, தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறத பற்றி ஜனங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க. நல்லது, கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துருக்கிறாரு. ஒன்றுத்தையும் நம்ம இழந்துடக்கூடாது, எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளணும். நமக்காக சொத்து மாதிரி வச்சுட்டு போயிருக்கிறாரு, நாம் எடுத்துக்கொள்கிறதுக்காக தான். ஆனால் அதையெல்லாம் பெற்று அனுபவிக்கிறதுக்கு நிறைய தடைகள் இருக்குது. நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. நிறைய தடைகள் இருக்குது. என்னென்னா, நான் இவ்வளவு இதாக இருக்கிறேனே, கர்த்தர் என்னெல்லாம் ஆசீர்வதிப்பாரா, எனக்கு இப்படி கொடுப்பாரா, என்ன இந்த விதத்தில் ஆசீர்வதிப்பாரா. கர்த்தருடைய அன்பை பற்றி சில டவுட்டுங்க இருக்குது உள்ளத்தில். அன்பை பற்றி சில சந்தேகங்கள் இருக்கிறதுனால தேவனுடைய ஆசீர்வாதங்களை அவர் கொடுத்திருந்தா கூட இவங்க பெற்று அனுபவிக்க தகுதி இல்லாதவர்கள் போன உணர்கிறார்கள். பெற்று அனுபவிக்க தைரியம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். கேட்கவும் தைரியம் இல்லை, பெற்றுக்கொள்ளவும் தைரியம் இல்லை. கேட்கவும் தைரியம் இல்லை, பெற்றுக்கொள்ளவும் தைரியம் இல்லை. பாருங்க, பிள்ளை ஒரு தப்பு பண்ணிட்டா அப்பா பிள்ளைக்கு எல்லாம் வாங்கி தரேன்றாரு, என்ன கேட்டாலும் கொடுக்க ரெடியாக இருக்கிறாரு, பிள்ளை மேலே அன்பாக தான் இருக்கிறாரு. அந்த பிள்ளை பாருங்கள், அந்த குற்ற உணர்வு இருக்கிற வரைக்கும் மூஞ்சில் முழிக்காது, அந்த பக்கம் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கும். இவர் இந்த பக்கம் வந்தால் அந்த பக்கம் ஓடும். ஏன்னா ஏதோ தப்பு நடந்திருக்குது, ஏதோ தனக்குள்ளே சில குறைகள் இருக்குது, சில தப்பு பண்ணியாச்சு, எப்படி அவர் மூஞ்சில் முழிக்கிறது அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கிறதுனால அந்த உறவையோ அந்த உறவின் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மைகளையோ பெற்று அனுபவிக்கக்கூடிய நிலையில் அந்த பிள்ளை இல்லை. அதுபோல தான். ஆகவே தான் தேவனுடைய அன்பை ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், அன்பை ஆழமாக அறிந்து கொண்டால் உண்மையாகவே கேட்கவும் பெற்றுக்கொள்ளவும் அதை அனுபவிக்கவும் அதில் வாழவும் இருக்கிற அத்தனை தடைகளும் நீங்கிவிடும். தேவன் நமக்காக வைத்திருக்கிற அத்தனை காரியங்களை நம்ம பெற்று அனுபவித்துக் கொள்வோம். ஏன்னு சொன்னால், கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் என்கிற உணர்வு அதிகமாகும். ஆகவே கர்த்தருடைய அன்பை குறித்த சத்தியம் சாதாரண சத்தியம், அதனால் கவனம் செலுத்தணும். இது நமக்கு இம்மீடியட்டாக நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரி நினைக்கக்கூடாது. இம்மீடியட்டாக அதுதான் பிரயோஜனம். ஏன்னா தேவனுடைய அத்தனை ஆசீர்வாதங்கள் அத்தனை நன்மைகளும் இதை விளங்கி கொள்றது தான் இருக்குது. இதை விளங்கி கொண்டாதான் கேட்டு பெற்றுக்கொள்வோம், விசுவாசித்து எடுத்துக்கொள்வோம், இது நம்முடையது என்று உரிமை பாராட்டுவோம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை. ஆகவே இதை அறிந்து கொள்வது அவசியம். அப்போ இதை அறிந்து கொள்ள ஆரம்பித்தால் வாழ்நாள் முழுக்க நாம் இதில் முயற்சியில் இறங்கலாம். அதிகமாக அறிந்து கொள்வோம். 30 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு தெரிஞ்சதை காட்டில் இன்னும் அதிகமாக தெரிஞ்சு வச்சுருக்கிறேன். ஆனால் இன்னும் முழுமையாக தெரிந்து கொள்ள இன்னும் அதிகமாக தெரிந்து கொண்டிருக்கிறேன். போன வருஷம் தெரிஞ்சிருந்ததை காட்டிலும் இன்னும் அதிகமாக தெரிந்து கொண்டிருக்கிறேன். அதிகமாக இதில் வளர முடியும், இந்த அறிவிலே பெருக முடியும். இப்போ பெரிய பெரிய பரிசுத்தவான்களுடைய லைஃப் ஸ்டோரிஸ் எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, பயோகிராஃபிஸ் எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவங்க எப்படி நாளுக்கு நாள் தேவனுடைய அன்பை அறிகிற அறிவிலே பெருகி கொண்டே போகிறார்கள் என்பதை குறித்து பார்க்கலாம். அதுதான் அவளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிற அந்த உற்சாகத்துக்கு காரணம். ஏன்னா அன்பை குறித்து இன்னும் அதிகமாக அறிந்து கொண்டார்கள். அவர்களுக்கு தெரியாத காரியங்களை இப்போ புரிந்து கொண்டார்கள், அறிந்து கொண்டார்கள், உணர்ந்து கொண்டார்கள். ஆகவே வருஷம் மாதம் அந்த அறிவு பெருகிறதுனாலே இன்னும் ஆழமாய் அவர்கள் செல்லுகிறார்கள். அதனால தான் இந்த அன்பை புரிந்து கொள்ள வேணும். இந்த அன்பை 4 டைமென்ஷன்ஸில் சொல்லுகிறார், 4 விதமாய் வர்ணிக்கிறார். இந்த அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் என்று 4 விதமாக விவரிக்கிறார். இந்த அகலம், நீளம், ஆழம், உயரம்னு சொல்லும்போதே இந்த அன்பு எவ்வளவு பெரியது, எவ்வளவு மகத்தானது, எவ்வளவு அற்புதமானது என்பதை நாம் லேசாக காண முடிகிறது. இதுக்கு பெரிய அகலம் இருக்கிறது, அகண்டது, இது நீளம் இருக்கிறது, இதுக்கு ஆழம் இருக்கிறது, இதுக்கு உயரம் இருக்கிறது. இதையெல்லாம் எவ்வளோ தூரம் பார்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் பார்க்கும்படியாக அவர் சொல்லுகிறார். இதை ஒன்றொன்னா பார்ப்போம். இன்றைக்கு பிரசங்கத்தில் இந்த அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம், இந்த 4 காரியங்களை நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். அகலம் என்கிறத முதல்ல பார்ப்போம். பல வேத வசனங்கள் தேவனுடைய அன்பின் அகலத்தை பற்றி சொல்லுகிறது. வாசிக்கிறேன் பாருங்க. வெளிப்படுத்துகிற விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு, இப்போ கவனிங்க, சகல கோத்திரங்களிலும்
பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு. அகலத்தை கவனிங்க. தேவனுடைய அன்பு எவ்வளவு அகலமானது! இதுக்குள்ள யாரெல்லாம் வந்து தஞ்சம் போக முடியும்? எவ்வளவு தூரம் இந்த அன்பு எல்லாரையும் அரவணைத்து கொள்ளுகிறது! எவ்வளவு அகலமான அன்பு! இதில் எல்லாரும் வரலாமா? எல்லா ஜாதிக்காரரும், எல்லா இனத்துக்காரரும், எல்லா மொழிக்காரர்களும், எல்லா பாஷைக்காரர்களும் வர முடியுமா? பலவிதமான ஆட்கள் வர முடியுமா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு. இன்றைக்கு ஒரு பெரிய வேலை நடந்துகிட்டு இருக்குது. கிறிஸ்தவத்தை பற்றி உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனிங்க. கிறிஸ்தவம் என்கிறது ஏதோ எங்களுடைய குலம், இந்த குலத்துக்கு ஒரு தெய்வம், அப்படி அல்ல. கிறிஸ்தவம் என்கிறது மனுக்குலம். இதில் பல ஜாதிகள், பல கோத்திரங்கள், பல ஜாதிக்காரர்கள், பல பாஷைக்காரர்கள், பல இனத்தை சேர்ந்தவர்கள், நிறத்தை சேர்ந்தவர்கள் என்று பலர் இருக்கிறோம் இல்லையா? ஆப்பிரிக்காலேருந்து, அமெரிக்காலேருந்து, இந்தியாவிலேருந்து, சைனாலேருந்து எல்லாம் விதவிதமாக இருக்கிறோம். எல்லாம் வித்தியாசமான பாஷை, கலாச்சாரங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் எல்லார் மத்தியிலிருந்தும் தேவன் தமக்கென்று தம்முடைய இரத்தத்தினாலே ஒரு கூட்ட ஜனத்தை மீட்டு கொண்டிருக்கிறார். சபை என்பது எல்லா இனம், ஜாதி, கோத்திரம், பாஷை ஆகிய எல்லா விதமான ஜனங்களும் உள்ளடக்கிய ஒரு இடமாக இருக்கிறது. இதுதான் ஒரு அற்புதமான சத்தியம், சபையை குறித்த ஒரு சத்தியம். இது மெய்யான சுவிசேஷம், இது மெய்யான ரட்சிப்பு. ஆகவே தான் இது ஒரு குலத்துக்கு இல்லை, ஒரு ஜாதிக்கு இல்லை, ஒரு ஊருக்கு இல்லை, ஒரு நாட்டுக்கு இல்லை. இது எல்லா நாட்டுக்கும், எல்லா ஜாதிக்கும், எல்லா பாஷைக்காரர்களுக்கும், எல்லா இனத்துக்காரர்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். எங்கள் குலத்துக்கு எங்கள் தெய்வம் அப்படின்ற கான்செப்ட் இங்கே கிடையாது, இதில் கிடையாது. இது மனுக்குல அனைத்திற்கும் இந்த ஒருவர் இரட்சகராய் இருக்கிறார். ஆகவே இந்த சுவிசேஷத்தை என்ன சொல்றார் இயேசு? உலகமெங்கும் சென்று சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். எப்படி சொன்னார் பாருங்க. எங்க பிரசங்கிங்கள்? சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை சீஷராக்குங்கள், அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் கற்பித்த காரியங்களை அவர்களுக்கு போதிங்க. அவங்க எந்த ஜாதியாக இருந்தானே, எந்த குலமாக இருந்தானே, கோத்திரமாக இருந்தானே, நிறமாக இருந்தானே, என்ன பாஷையாக இருந்தானே, எங்கே போனாலும் இந்த பிரசங்கிங்கள். இந்த சுவிசேஷம் எல்லாருக்கும் பொருந்தும். நம்ம எல்லாருக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது, கலாச்சாரத்தில், பாஷையில், பழக்க வழக்கங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஆனால் ஒன்று, நான் பல இடங்களுக்கு போயிருக்கிறேன், உலகத்தில் பல தேசங்களுக்கு போயிருக்கிறேன் பாருங்கள். அப்படியே டோட்டலாக வித்தியாசமாக இருக்கும். அவங்க என்ன பாடுறாங்கன்னு நமக்கு தெரியாது. கூட்டத்தில் நின்றுட்டிங்கன்னா அவங்க என்னத்தையோ பாடி ஜெர்மன் பாஷையில் பாடிட்டு இருப்பாங்க. நமக்கு என்ன ஒரு வார்த்தை கூட வழங்காதாங்க. ஆனால் எந்திரிச்சு இந்த ஆண்டவரை பற்றி பேசினா நானும் அவர்களும் ஒன்றுன்ற மாதிரி ஆகிடுது. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள்ன்ற மாதிரி அதே மகிழ்ச்சி, சந்தோஷம், ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்கிற ஒரு உணர்வு வருகிறது. ஏனென்றால் எல்லா ஜாதி, குலம், கோத்திரம், பாஷைக்காரர்கள் மத்தியிலிருந்து தேவன் தமக்கென்று ஒரு கூட்ட ஜனத்தை தம்முடைய இரத்தத்தினால் மீட்டு கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது பாருங்க. மீட்டு கொண்டிருக்கிறார். 11ஆம் வசனம். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதருடைய சத்தத்தையும் கேட்டேன். அவருடைய லக்கம் 10,000 10,000ஆகவும் 1000 1000ஆகவும் இருந்தது. அதாவது சிங்காசனத்தை சூழ்ந்திருந்தவருடைய லக்கம் எண்ணிக்கை 10,000 10,000ஆகவும் 1000 1000ஆகவும் இருந்தது. தூதர்கள், மூப்பர்கள், ஜனங்கள், இப்படி நிறைய பேர் நிற்கிறாங்க பாருங்க. அவருடைய லக்கம் எண்ணிக்கையை கவனிங்க, மல்டிடியூட்ஸ். ஆங்கிலத்தில் இந்த வசனங்கள் பார்த்தீங்கன்னா மல்டிடியூட்ஸ் தான் சொல்லியிருக்குது. இன்னொரு வசனம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், மல்டிடியூட்ஸ்னா ஜனத்திரள். பரலோகத்தை கண்டு யோவானுக்கு விவரிக்கிறார், தான் காணுகிறத விவரிக்கிறார். சிலர் நினைக்கிற மாதிரி ஒருத்தர் சொல்கிறார் பாருங்க, அடியேன் 38 ஆண்டுகளாக இந்த இடத்துல ஊழியம் செஞ்சு ஒரு 38 ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு என்று ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அதாவது அவருடைய இது என்னன்னா, பரலோகத்தில் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, மீதி எல்லா இடம்லாம் காலியாக இருக்கும், அம்போன்னு இருக்கும் இடம், அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா பரலோகம் போகிறது ரொம்ப கொஞ்சம் பேர். அது எங்கேயோ பிடிச்சிருக்காரு பாருங்க. அங்கே போகிறது ரொம்ப சொற்பமான ஆள் தான். 10ல் 1 கூட போக மாட்டாங்க, 100ல் 1 கூட போக மாட்டாங்க, 1000ல் 1 கூட போக மாட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப சொற்பமான ஆட்கள். ஆகவே சபையெல்லாம் பெருசாக இருந்தாலே சந்தேகப்படணுன்ற, சபை பெருசாக இருந்தாலே
சந்தேகப்படணும். ஏன்னா பெருசாக இருந்தால் அது சபை இல்லை, சின்னதாக இருக்கணும், ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கணும், கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. கச்சன்னு இருந்ததுன்னா தேர்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருந்ததுன்னா அது சபையே கிடையாது. ஏன்னா இவ்வளோ பேர் எப்படி ரட்சிக்கப்பட முடியும், இவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட முடியாது, இதெல்லாம் சபையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவருடைய எண்ணம். ஆனால் வேத வசனம் ஆப்போசிட்டாக சொல்லுது. பரலோகத்தில் போய் இவங்களுக்கெல்லாம் பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்குது. பரலோகத்தில் தேவனுடைய சமூகத்தில் பார்த்தீங்கன்னா அது பெரிய மெகா சர்ச்லேயும் பெரிய மெகா சர்ச் மாதிரி இருக்குது. 1000 10,000 அப்படின்னு லக்கத்தை சொல்லுது பாருங்கள். ஏராளமானவர், எல்லா ஜாதி குலம் கோத்திரத்திலிருந்து ஏராளமானவர் அங்கே கூடி வந்திருக்கிறதை அங்கே காண்கிறோம். 7-9 இவைகளுக்கு பின் நான் பார்த்தபோது சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். ஜனத்திரள்னு சொல்லியிருக்குது. எல்லா பாஷைக்காரர்கள் ஜனங்கள்லேருந்து வந்திருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கு. ஜாதி கோத்திரம் எல்லா ஜனம் பாஷைக்காரர்கள் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்குது. ஒருவனும் எண்ணக்கூடாதுமான ஒரு திரளான ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள். எல்லாரும் ஒரே பாட்டை தான் பாடுறாங்க. என்ன பாட்டு? இந்த ஆட்டுக்குட்டியை குறித்து, இந்த தேவாட்டுக்குட்டியாகிய இயேசுவை குறித்து, அவருடைய மீட்பை குறித்து தான் பாடிட்டு இருக்கிறாங்க. எல்லார் வாயிலையும் ஒரே பாட்டு. என்ன அற்புதமான ஒரு காரியம் பாருங்கள். நான் சொல்லுகிறேன், நீங்கள் நிறைய பேர் ஆன்லைன்லலாம் பார்த்துட்ருக்காங்க. சிலர்லாம் பல தேசங்கள்லேருந்து பார்க்குறாங்க. அங்கே அவர்கள் ஒருவேளை சின்ன சின்ன சபைகளுக்கு போயிட்டுருக்கலாம். அவங்களுடைய பார்வைக்கு சபைன்னா ஒரு பெருசாக தெரியாமல் இருக்கலாம். நான் ஏதோ ஒரு சின்ன மைனாரிட்டி கும்பல் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிறேன், கொஞ்சம் பேர் நாங்கள், உலகமே கத்தரை நம்பாத உலகமாக இருக்குது, இதில் நாங்கள் கொஞ்சம் பேர் ஏதோ ஒரு மூலையில் நாங்கள் உட்காந்து கத்தரை ஆராய்ச்சிட்ருக்குறோம், நாங்கள் ஒரு சொற்பம் ஜனமுள்ள ஒரு கும்பல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம். நீங்கள், நான் சொல்லுகிறேன், உங்கள் இடத்துல வேணால் நீங்கள் வெறும் 10 பேர் இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் நல்லா வெளியே எட்டி பாருங்கள், வேத வசனத்தின் மூலமாக பாருங்கள், கர்த்தருடைய அன்பு அதனுடைய அகலம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அவர் சகல ஜாதி குலம் கோத்திரம் பாஷைக்காரர்கள் மத்தியிலிருந்து தமக்கென்று ஒரு கூட்ட ஜனத்தை தம்முடைய இரத்தத்தினால் மீட்டு கொண்டு அவர்களை சேர்த்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் நாம் எல்லாம் ஒன்றாய் கூடுவோம், ஜனத்திரளாய் கூடுவோம், ஒருவனும் எண்ணக்கூடாத அளவுக்கு அவ்வளோ பெரிய ஜனத்திரள் இருக்கும் என்று வேதவசனம் சொல்லுது. அதில் நீங்கள் ஒரு மெம்பர். கர்த்தரா பராக்கிரமம் செய்வோம், அவரா உண்டா வெற்றி என்றுமே, அவர் நாமும் உயர்த்தியே போற்றிடுவோம். தேவன் மீட்டெடுத்தார் நம்மை, முற்றும் ஜெயம் கொள்வோம். தந்தார் சத்திய வார்த்தையை